வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். நவம்பர் 20. சீர்காழியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான அரசு கலை திருவிழா. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப்பள்ளியில் தமிழக அரசு பள்ளிக் கல்வித் துறை சார்பில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, செம்பனார்கோயில், குத்தாலம், சீர்காழி, கொள்ளிடம் ஆகிய ஒன்றியங்களில் இருந்து 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை சார்ந்த 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் நாடகம், பரதநாட்டியம், மணல் சிற்பம் செய்தல், பானைகளில் ஓவியம் வரைதல், கிராமிய நடனம் போன்ற பல்வேறு கலைகள் அடங்கிய 84 வகையிலான போட்டிகள் நடத்தப்பட்டது. மாவட்ட அளவில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலிடம் பெறக்கூடிய மாணவ மாணவிகள் மாநில போட்டிக்கு தகுதி பெறுவார்கள். இந்த மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டிகளை மயிலாடுதுறை மாவட்ட ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையின் சார்பில் நடத்தப்பட்டது. இவ்விழா மயிலாடுதுறை மாவட்ட உதவி திட்ட அலுவலர் திருஞானசம்பந்தம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவரை பள்ளி தலைமையாசிரியர் அறிவுடைநம்பி வரவேற்றார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், வட்டார கல்வி அலுவலர்கள் தமிழ்ச்செல்வி, நாகராஜன், வட்டார வளமைய மேற்பார்வையாளர் ஜெய்சங்கர், சபாநாயகர் முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர்கள் முரளிதரன், துளசிரங்கன், சீனிவாசன், மேலும் ஆசிரிய பயிற்றுனர்கள், ஏராளமான பெற்றோர்கள், பயிற்சி அளிக்கும் கலைஞர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். போட்டியின் நடுவர்களாக பள்ளியின் கலை ஆசிரியர்கள், பகுதி நேர பயிற்றுனர்கள், கலை வல்லுநர்கள் பணியாற்றினார்கள். நிறைவாக மாவட்ட கலை திருவிழா ஒருங்கிணைப்பாளர் சரச்சந்திர யாதவ் நன்றி கூறினார். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி. கே. ராஜீவ்.